உங்களுக்கு புவியிடம் காட்டி தெரியுமா? தெரியாதா? சரி, உலக இடைநிலை உணர்வி அதுவும் தெரியாதா? நம்ம ஜிபிஎஸ் தாங்க தமிழ்ல சொன்னேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா மொபைல்களிலும் உள்ள இந்த ஜிபிஎஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதலில் இந்த ஜிபிஎஸ் பயன்படுத்தப்பட்டது மக்கள் பயன்பாட்டுக்கு அல்ல, இது ராணுவ தேவைக்காக. 1978 லான்ச் செய்யப்பட்டு ராணுவத்தால் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு பிறகு 1980களின் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்பதன் சுருக்கம்தான் இந்த ஜிபிஎஸ். இதை கொண்டு உலகில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் இருப்பிடம் மற்றும் உங்கள் நேரத்தை கச்சிதமாக கண்டுகொள்ள முடியும். இது மொபைல்களில் குடிபுகுந்த பின் இதனால் உங்களுக்கு விளையும் நன்மைகள் பல பல. ஜிபிஎஸ் கொண்டு இயங்கும் அப்ளிகேஷன்கள் பெரும்பாலும் உங்கள் இருப்பிடம் குறிப்பிடுபவை. நீங்கள் இருக்கும் இடம் மற்றும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வழிகாட்டி ரூட் உடன் உங்களுக்கு கிடைக்க ஜிபிஎஸ் தான் உதவுகிறது. வானிலை ஆப் இருக்கிறது. அதில் நீங்கள் இருக்கும் இடத்திற்கான வானிலை அல்லது வெப்பநிலை எப்படி தெரிகிறது? காரணம் ஜிபிஎஸ். இது இயங்க உங்கள் மொபைல் சிக்னல் தேவையில்லை. இது வானத்தில் உள்ள செயற்கைக்கோளுடன் நேரடி தொடர்பு கொண்டது. இதற்காக 24 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் செயல்படுத்தப்படுகிறது. எல்லாமே இன்னமும் அமெரிக்கா ராணுவத்தால் நிர்வகிக்கப்படுவதுதான். என்ன என்று ஜிபிஎஸ் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த தகவலுடன் நன்றி, வணக்கம்.